சிஎஸ்ஐ டிஏ பயனாளிகள் நலச்சங்கத்தில் பயணிக்கும் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, நான் உங்கள் ஜெயக்குமார் ஜெயபால். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய ஆலயங்களில் நாம் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறோம், சிஎஸ்ஐ தென்னிந்திய திருச்சபை இன்று எப்படி நசுக்கப்படுகிறது, மக்கள் திருச்சபைகளை விட்டு சிதறடிக்கப்படுகிறது எப்படி, தென்னிந்திய திருச்சபையை சேர்ந்த சிஎஸ்ஐ திருச்சபை மக்கள் திருச்சபைகளை விட்டு இன்று வெளியேறுகிற அவலங்களை நாம் காண்கிறோம். இந்த நாளிலும் முக்கியமா நம்ம பேச போற சம்பவம், சிஎஸ்ஐ டிஏ கம்பெனியின் கீழ் செயல்படும் சுவிசேஷ துறையின் கோவை கிளையின் உபகிளையான மலுமிச்சம்பட்டி தேவாலயத்தை குறித்து, சிஎஸ்ஐ தேவாலயத்தை குறித்து நாம் பேச போகிறோம். இந்த தேவாலயம் கடந்த 40 ஆண்டு காலமாக தனிநபர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த திருச்சபையை சேர்ந்த உறுப்பினர்கள் என்று சொல்லிக்கொண்டு 40 ஆண்டு காலமாக மக்கள் விரோத போக்கை கடைபிடிக்கிற ஒரு சில நபர்கள் அங்கு வலம் வருகிறார்கள். அவருடைய பின்னணியை குறித்து நாம் கேள்விப்படும் போது மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சியான சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். இந்த ஆலயத்தை பொறுத்தளவில் 40 ஆண்டு காலமாக தனிநபர் சுனில் செயலாளர், சுனில் செல்வகுமார் என்பவர் செயலாளரும், ஆபிரகாம் என்பவர் பொருளாளராகவும் இருந்து வராங்க. இவங்க தான் மாறி மாறி என்ன பண்ணுவாங்க, செயலாளராக பொருளாளராக இருப்பாங்க. ஆனா 40 ஆண்டு காலம் இந்த திருச்சபையில எந்த ஒரு மாற்றங்களும் எந்த ஒரு எழுச்சி பாதையும் அங்க இல்லை. ஏன்னா இந்த திருச்சபை தனி நபருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இங்க வருகிற காணிக்கைகள் எல்லாமே கணக்கு வழக்குகளே கிடையாது. இந்த ஆலயத்தை குறித்து சமீபத்துல இந்த ஆலயத்தை சேர்ந்த சபை உறுப்பினரை பல லட்சம் ரூபாய் மோசடி நடந்திருக்கிறது என்று கங்காணி தீமோத்தி ரவீந்தருக்கு ஒரு புகார் அளித்தும் இதுவரைக்கும் நடவடிக்கை இல்லை. ஏன்னா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. காரணம், எல்லாருக்குமே கமிஷன். திருச்சபையில இருக்கிற எல்லாருக்குமே என்ன பண்றாங்க, நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆலயத்துல இருந்து கமிஷனை கொடுத்து அவங்கள வாயில அடைச்சிருவாங்க. சரி, நம்ம இப்ப என்ன பேச போறோம்னா, இந்த சப்ஜெக்டா 40 ஆண்டு கால குறுநில மண்டல குறித்து அடுத்த ஒரு வீடியோ நம்ம பேசுவோம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ஆயர்களை குறித்து கேள்வி கேட்கலாமா? திருச்சபை மக்கள் ஆயர்களை குறித்து கேள்வி கேட்கலாமா? அவர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை நாம் கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கிறதா, அனுமதி இருக்கிறதா? அவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் அல்லவா? அவர்களை கேள்வி கேட்பது ஆண்டவருடைய பார்வையில் அருவருப்பானது. கேள்வி கேட்கும் நபர்கள் மீது சாபம் வரும் என்கெல்லாம் நம்ம சபை மக்கள் என்ன பண்றாங்க, குறிப்பா பெண்கள் அதை நம்புறாங்க. நம்பி சபையில யாராவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, வீட்டுல ஒரு ஆண்களோ யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்றாங்க, ஆஃப் பண்ணிடுறாங்க. நீங்க கேள்வி கேட்காதீங்க, நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னா நீங்க கேள்வி கேட்டதுனாலதான் இப்படி நடக்குதுன்னு சொல்லி. ஆனா திருச்சபைகளை சிதறடிக்கிற, சூறையாடுகிற, திருச்சபையுடைய மக்கள் கொடுக்கிற காணிக்கைகளை தாராளமாக எடுத்து ஏமாற்றி பிழைப்பு நடத்துகிற ஒரு சில ஆயர்கள் இருக்காங்க. இந்த பதிவானது எல்லா ஆயர்களுக்கும் உண்டானது அல்ல. உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்கிற, தேவ பயத்தோடு, மந்தைகளை குறித்த பயத்தோடு, சபையை குறித்த பயத்தோடு, சமுதாயத்தை குறித்த பயத்தோடு, திருச்சபை மக்கள் நலனில் அக்கறையுள்ள நல்ல மேய்ப்பர்களுக்கு இந்த பதிவு பொருந்தாது. நான் சொன்ன காரியங்களுக்கெல்லாம் விரோதமான காரியங்களை செய்கிற, சபைகளை துண்டாடுகிற, சபைகளை சீரழிக்கிற, சபையிலே சபை மக்களை கவனிக்காத, திருச்சபையில அவலங்களை பாலிடிக்ஸை கொண்டு வருகிற, திருச்சபையில பிரித்தாள சூழ்ச்சியை கொண்டு வருகிற, திருச்சபையில ஒரு
திருச்சபை மக்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த உதவிகளை செய்யாமல் தனியாக இருந்து சுயாட்சியை செய்து வர ஆயர்களுக்கு இது பொருந்தும். குறிப்பாக மேய்ப்பன் என்பவன் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு தெள்ள தெளிவாக கற்றுத்தருகிறது. இந்த வேதம் கற்றுத்தருதலை மறைத்து திருச்சபை மக்களை நய வஞ்சகமாக ஏமாற்றி வருகிற வெள்ள அங்கி போட்ட தென்னிந்திய திருச்சபையில துணிகிற பாவங்களை செய்து வருகிற, துணிகரமாய் அக்கிரமங்களை செய்து வருகிற ஒரு சில ஆயர்களுக்குண்டான பதிவு. அந்த வகையில குறிப்பாக சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் கீழ் செயல்படும் சுவிசேஷ துறையின் மலுமிச்சம்பட்டி கோவை கிளையின் மலுமிச்சம்பட்டி தேவாலயத்தை குறித்தா நம்ம பேசுறோம். இந்த தேவாலயத்துல பிரபாகரன் என்கிற ஒரு ஆயர் இருக்கிறார், சுவிசேஷ பணியாளர். இந்த சுவிசேஷ பணியாளர் செல்லுகிற இடங்கள் எல்லாம் மோசடிகளும் பிரச்சனைகளும் தான் உருவாகிட்டு வருது. இந்த பிரபாகரன், சுவிசேஷ பணியாளர் பிரபாகரன் 21/7/2024 அன்று காலை மலுமிச்சம்பட்டி தேவாலய ஆராதனையில் சபை மக்களுக்கு வேதங்களை புரட்டி பேசி என்ன பண்றாரு, ஒரு எச்சரிக்கையான ஒரு பதிவை கொடுக்கிறாரு. வெள்ளை அங்கி போட்டவர்களை நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அவர்களை கேள்வி கேட்டா உங்களுக்கு சாபம் வரும், நீங்கள் எல்லாவற்றையும் கடவுளிடத்தில் விட்டுவிட வேண்டும், அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு என்ன பண்றாரு, ஒரு பொய்யான தகவலை கொடுத்து மக்களை பயமுறுத்தும் வகையில இன்னைக்கு ஒரு மெசேஜை கொடுத்திருக்கிறாரு. இந்த ஆயர் எங்க படிச்சாரு, எந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்தாருன்னு தெரியல. உண்மையிலேயே அவர் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரா, ஆண்டவர் அவர் அந்த ஊழியத்திற்கென்று தேர்ந்தெடுத்தாரா, ஊழிய அழைப்பை ஏற்றுதான் வந்தாரா என்று கேள்விக்குறியாக இருக்கிறது. அதற்குண்டான கேள்விகளை நான் என்ன பண்றேன் கேட்கிறேன். இந்த பிரபாகரன் திருச்சபை மக்களை காணிக்கைகளை சூறையாடி கொள்ளையடித்து திருச்சபை மக்களை ஏமாற்றி வருகிற, தென்னிந்திய திருச்சபைக்கு சாபக்கேடாய் இருக்கிற, வேதங்களை வேத புரட்டு பேசி திருச்சபை மக்கள் மத்தியில ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி காணிக்கைகளை குறியாக வைத்து, காணிக்கைகளை மக்களிடத்துல அபகரிப்பதை குறியாக வைத்து பிரசங்கம் செய்து வருகிற இந்த போலி பிரபாகரனை குறித்தான ஒரு பதிவு தான் இது. இது திருச்சபை மக்களிடத்துல நீங்க விழிப்பா இருக்கணும். நீங்க விழிப்பா இல்லை என்றால் என்ன பண்ணுவாங்க, நம்மளை மொத்தமாக சூறையாடி செல்வார்கள். பிரபாகரன் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க சிஎஸ்ஐ தென்னிந்திய திருச்சபையில பிஎஃப் மற்றும் சம்பளம் வாங்குற, கம்பெனி சட்டப்படி சம்பளம் வாங்குற ஒரு சுவிசேஷ பணியாளன். நீங்க தென்னிந்திய திருச்சபையோட முதலாளி கிடையாது. சபை மக்கள் கொடுக்கிற காணிக்கை பணத்துல சம்பளம் வாங்குகிற ஒரு நபர். உங்களுக்கு காணிக்கை யாரு தரா, உங்களுக்கு சம்பளம் யாரு தரா, நீங்க எது அடிப்படையில் வேலை செய்யறீங்க, நீங்க எப்படி இந்த நிர்வாகத்துக்குள்ள வந்தீங்கிறத கொஞ்சம் சற்று ஆராய்ந்து நீங்கள் பார்க்க வேண்டும். சபை பொறுப்பில் இருக்கிற ஊழியர்களின் கடமை விசுவாசத்தில் பலவீனமா இருப்பவரை தனியே சந்தித்து உற்சாகப்படுத்த வேண்டும். ஐயா, நீங்க அந்த ஒரு போலியான ஒரு நிறுவனங்களே பிடி படிச்சுட்டு எங்க படிச்சிருந்தீங்க, அரசடியில படிச்சு வந்தாங்கலாம். இன்னைக்கு எந்த அளவுக்கு சுவிசேஷம் சொல்றாங்க, ஊழியம் செய்யறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அரசரடினாலே எல்லாம் மக்கள் அலறுவாங்க. ஏன்னா அரசரடி தென்னிந்திய திருச்சபைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு. பைபிள் காலேஜ் நடத்துறேன்னு சொல்லி மக்களை ஏமாற்றுகிற, கையவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற ஒரு இடம். இதை குறித்து அரசரடி குறித்து நான் விரிவான தகவலை இன்னொரு பதிவுல போடுறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசி 34ஆம் அதிகாரத்துல ஒரு மேய்ப்பன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஊழியக்காரன், ஒரு சுவிசேஷ பணியாளன் எப்படி இருக்க வேண்டும் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல தெளிவாக எழுதப்பட்டு இருக்கிறது. பாருங்க, நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, சுவிசேஷ பணியாளனாக நீங்க இருந்து கொண்டு இந்த திருச்சபை மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? அதான் எங்களுடைய கேள்வி. உங்களை ஏன் நாங்க கேள்வி கேட்கிறோம்? நீங்க உங்களுடைய கடமைகளை மறந்து நீங்கள் பணத்தை குறியாக வைத்து திருச்சபை மக்கள்கிட்ட ஏமாத்தி வர்றீங்க. அதனாலதான் இந்த கேள்விகளை நாங்க கேட்கிறோம். விசுவாசத்தில் பலவீனமா இருப்போரை
தனியே சந்தித்து உற்சாகப்படுத்த வேண்டும். என்ன விசுவாசம்? கடவுளுக்குள்ள இருக்கிற விசுவாசம். கடவுளுக்குள்ள நம்பிக்கை இல்லாம இந்த காரியங்களை நீங்க என்ன பண்ணணும்? தனியா கேர் எடுக்கணும். ரட்சிப்பின் நிச்சயம் பெறாதவர்களை ரட்சிப்பின் நிச்சயத்திற்கு நடத்த வேண்டும். ரட்சிப்புன்னா என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி ரட்சித்தார்? எதற்காக ரட்சித்தார்? இந்த ரட்சிப்பை சொல்லி நீங்கள் ஊழியம் செய்திருக்கிறீர்களா? சுகவீனமாய் இருக்கும் சபை மக்களை சந்தித்து விசுவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும். அது நல்லா தெரிஞ்சுங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14 முதல் 16ஆம் வசனம் இருக்குது. சுகபீனமாய் இருக்கும் சபை மக்கள். இன்னைக்கு சபை மக்கள் வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க? உடல் சரீர பலவீனங்கள்லையும் மூப்பர்களும் சாதாரண மக்களும் இருக்கிறாங்க. இந்த மக்களுக்காக நீங்க ஏதாவது செய்தீர்களா? இதுதான் இருக்காது கண்டிப்பா. இழப்புகள், குடும்பத்தில் மரணங்கள் போன்றவற்றை எதிர்கொண்டோரை சந்தித்து ஆறுதல் படுத்த வேண்டும். நீங்க இந்த வேலையை செஞ்சிருக்கீங்களா? ஒரு குடும்பத்துல ஒரு இழப்பு இருக்கும், ஒரு மரணம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த குடும்ப உறவுகளை வந்து உங்களுடைய பங்களிப்பு என்ன இருக்கிறது? நீங்க ஒரு மேய்ப்பன்னு சொல்றீங்க இல்லையா? அபிஷேகம் பண்ணப்பட்டவன்னு சொல்றீங்க இல்லையா? நீங்க என்ன பண்றீங்க? சபை ஆராதனைக்கு வராதவர்களை சந்தித்து திரும்பவும் கொண்டு வர வேண்டும். இந்த வேலையை நீங்க எங்கேயாவது செஞ்சிருக்கீங்களா? சபை ஆராதனைக்கு வராதவர்களை கொண்டு வந்திருக்கீங்களா? இன்னைக்கு சபை உறுப்பினர்களை நீக்கிற வேலையில நீங்க என்ன பண்றீங்க? தெள்ள தெளிவா செய்றீங்க. இதுல வந்து வேத புரட்டு வேற. வெள்ளங்கி போட்டா எவனாலும் எதுனாலும் சொன்னா கேட்டுக்கோன்னு நினைச்சீங்களா? மக்களுக்கு என்ன படிப்பறிவு இல்லைன்னு நினைச்சீங்களா? எது கேட்க மாட்டாங்கன்னு கேள்வி கேட்க மாட்டேன்னு நினைக்காதீங்க. பாவத்தில் விழுந்தவர்களை பின்மாற்றமாயிருப்போரை தேடி சென்று மீண்டும் கர்த்தர்களுக்கு வர செய்ய வேண்டும், கொண்டு வர வேண்டும். நீங்க அதை செஞ்சிருக்கீங்களா? பாவத்தில் நிறைய பேர் விழுந்திருப்பாங்க. பாவ காரியங்கள் அவன் என்ன வேண்டும்? மதுபானம் இருந்தவனா இருக்கும், பீடி குடிப்பானா இருக்கும், தவறான வழிகளுக்கு போவங்களா இருக்கும். இவங்களுக்கெல்லாம் நீங்க அறிவுரை சொல்லி திருச்சபைக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க? சும்மா காணிக்க வந்தா மட்டும் போதும், இவன் காணிக்க போட்டா போதும், இவனுடைய நலன்ல நீங்க நமக்கு என்னன்னா அக்கறை ஏதாவது வேணும் வேண்டாம். அதெல்லாம் நீங்க செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க கண்டிப்பா. இது ஒரு சம்பவம். யாவரையும் அன்போடும் கரிசனையோடும் நடத்த வேண்டும். ஐயா பிரபாகரன், நீங்க இப்ப பணிபுரியிற தேவாலயம் மலுமிச்சம்பட்டி தேவாலயத்துல அன்போடும் அரவணைப்போடும் கரிசனையோடும் நீங்கள் நடந்திருக்கீங்களா? ஒரு நபரை சொல்லுங்க. நீங்க யார்கிட்ட கரிசனையா நடந்திருப்பீங்க? அன்போடு நடந்திருப்பீங்க? உங்க கமிட்டியில் இருக்கவங்க கூட என்ன பண்ணீங்க? அன்பை போட்டுக்கிட்டு நீங்க நடந்திருப்பீங்க. மேய்க்க வேண்டும். வசனம், சரியான ஆவிக்குரிய ஆகாரம், வேதவசனம், போதனை, முன்மாதிரியான வாழ்க்கையில் வழிநடத்துதல் அளிக்க வேண்டும். நல்ல போதனைகளை நீங்க கற்றுக் கொடுக்கணும். நல்ல விஷயங்களை நீங்க கற்றுக் கொடுக்கணும். நீங்க இதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்களா? கர்த்தருடைய செய்திகளை கேட்பதற்கு கூடி வரும் அநேகர் அவற்றின்படி செய்யாமல் இருக்கிறதை இன்று நாம் காண்கிறோம். கர்த்தருடைய சொற்களுக்கு கீழ்ப்படிந்து அவற்றின் செய்வதும் நாம் ஒவ்வொருவரும் கடமையாகும். கர்த்தருடைய ஊழிய கடமை கர்த்தரிடத்திலிருந்து ஜெபத்துடன் செய்தியை பெற்று அதை கருத்துடன் சொல்வதுதான் மக்கள் அதை கேட்டு மனம் திருந்தி பாவத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும். நீங்க மக்களுக்கு என்ன உண்மையிலே வந்து கருத்தோட வந்து ஜெபிச்சு ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து நீங்க ஜெபிச்சு வந்து ஏதாவது பதில் சொல்றீங்களா? இது அடுத்த ஒரு கேள்வி பாருங்க. பாடல், இசை, நட்பு, இனிய சொற்பொழிவு போன்றவற்றில் நாட்டம் கொண்டு அதற்காக ஆலயத்திற்கு வரும் மக்கள் ஆராதனை ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக கருதுகின்றனர். நிறைய அப்படிதான் இருக்குது. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளாவிடில் ஒரு பயனும் இல்லை. யோவான்ல ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு வந்து சபையில வந்து ஆடல் பாடல்களும் இசையை வச்சும் மிக வேற லெவல்ல என்ன பண்றாங்க? ஒரு வேத புரட்டை கொண்டு வர்றாங்க. இதை நீங்க சரியா நடத்திருக்கீங்களான்னு கேட்டா நடத்த வாய்ப்பு இல்லை. இக்காலத்தில் சபை ஊழியர்கள் மூப்பர்களும் கவனமாக இப்பகுதியை வாசித்து தங்கள் ஊழியத்தை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ஆண்டவர் தெளிவான காரியம் சொல்றாரு. எப்படிலாம் நீங்க செயல்படணுங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் முதல்ல எசேக்கியேல் 34 பைபிள் இருக்கு, நான் எடுத்துக்கிறேன் சரியா? 34 அதிகாரம் முதல்ல 22 அதிகாரம் வரைக்கும், 32 அதிகாரம் 21 முதல் 22 வசனம் வரைக்கும் நம்ம படிக்கணும்.
அதுல ஆண்டவர் தெளிவான காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரை. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மெய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மெய்ப்பருக்கு ஐயோ, மெய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். நான் சொல்லிங்க, வேத வசனம் சொல்லுது. சரியா? நீங்க அரசடியில என்னத்தை அங்கே கிழிச்சிட்டு வந்தீங்கன்னு தெரியல. நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்ளுகிறீர்கள், கொளுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையோ மேய்க்காமற் போகிறீர்கள். நீங்கள் பலவீனமானவர்களை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும் எலும்பு முறிதவைகளை காயப்பட்டாமலும் துரத்தண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும் காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கரடுமாய் அவைகளை ஆண்டீர்கள். எவ்வளவு வேதம் சொல்லுது, நல்லா கவனிச்சு கேட்டுங்க. மேய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயின. இன்னைக்கு சபை சிதறண்டு போயிருக்கிறது. சபையை கவனிக்காம, சபைக்குள்ள இருக்கிற விசாரிப்பு இல்லாம, சபை குறித்தான எந்த ஒரு போதனையும் இல்லாம, பணத்தை மட்டும் குறியா வச்சு கொள்ளை அடிக்கிறது எப்படிங்கிறத மட்டும் நீங்க என்ன பண்றீங்க, வேத புரட்டுகளை சொல்லி வர்றீங்க. என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைபூண்டு பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் சிதறி திரிகிறது, விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. இது மெய்ப்பனுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள். மெய்ப்பன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு திருச்சபையான மெய்ப்பன் எப்படி இருக்க வேண்டும்ங்கிறது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல ஆண்டவர் தெளிவான பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. ஆகையால் மெய்ப்பரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகி ஆண்டவராகி இருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், மெய்ப்பன் இல்லாதனால் என் ஆடுகள் சூறையாகி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாய் போயின. என் மெய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரிக்காமல் போனார்கள். மெய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள். இதுதான் உண்மை. மேய்ப்பர்கள் என்ன பண்றீங்க, மந்தையை மேய்க்கல, தன்னை மேய்க்கிறீங்க. மந்தையுடைய தலைகளை காமிச்சு இதுக்கு நிறைட்டு இந்த வாரம் இதை சொல்லி வசூல் பண்ணலாம், இந்த வாரம் இந்த காணிக்க, அந்த காணிக்க, தசமபாக காணிக்க, அறுப்பின் காணிக்க, என்னென்னமோ காணிக்க. உலகத்துல இல்லாத அத்தனை காணிக்கைகள் எங்க இருக்குது, தென்னிந்திய திருச்சபையில இருக்குது. இதெல்லாம் வச்சு என்ன பண்றீங்க, மக்களை ஏமாத்தி காணிக்கைகளை சூறையாடுறீங்க. உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மட்டும் உயர்த்திக்கிறீங்க. அதான் சொல்றாரு, தங்களையே நீங்க மேய்க்கிறீங்கன்னு சொல்லி. ஆகையால் மேய்ப்பரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் மேய்ப்பருக்கு விரோதமாய் வந்து என் ஆடுகளை அவர்கள் கையிலே கேட்டு மேய்ப்பர் இனி தீனி தங்களையே மேய்க்காதபடி மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விலக்கி என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாயிராதபடி அவைகளை அவர்கள் வாய்க்கு தப்ப பண்ணுவேன் என்று சொல்லு. எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்குன்னு பாத்தீங்களா? மேய்ப்பன் தவறு செய்தால் என்ன பண்றாங்க, இந்த மேய்ப்பனுடைய பதவியிலிருந்து வேலையிலிருந்து ஆண்டவர் எடுப்புங்கிறாரு. நீ என்ன பண்ற, என் மந்தையை நீ கவனிக்க வேண்டாம், என் மந்தையை நீ என்ன பண்ற, நீ பார்க்க வேண்டாம், இதுக்கு வேற ஆளு நியமிப்பாரு. இதுதான் உலக பிரகாரமான நிதர்சனம். ஆனா இன்னைக்கு தவறு செய்கிற மேய்ப்பர்கள், துணிகிற பாவங்களை செய்கிற மேய்ப்பர்களை கண்காணியானவன் என்ன பண்ணுகிறான், காப்பாற்றி வருகிறான். கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகளை சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். மிஸ்டர் பிரபாகர்,
நீங்க இந்த வேலையில செய்யவில்லை என்றால், இந்த வேலையில தகுதி இல்லை, என்னால செய்ய முடியாது, எனக்கு மன அழுத்தம் இருக்கிறது அப்படிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வேலையை நீங்க என்ன பண்ணணும், உடனே பதவியை ராஜினாமா செய்து விட்டு வேற வேலைக்கு போங்க. அதுதான் உங்களுக்கு நீதியா இருக்கும், நியாயமா இருக்கும். நீ செய்யலன்னா என்ன பண்ணாரு ஆண்டவர், நானே வருவேன்னு சொல்றாரு. நானே வந்து என்னுடைய மந்தைகளை மேய்ப்பேன்னு சொல்றாரு. அப்போ என்ன பண்றாரு, அந்த இடத்துல அவரு எந்த சூழ்நிலையும் என்ன பண்றாரு, இறங்கி வந்து அந்த வேலையில செய்யறதுக்கு அவர் தயாரா இருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்க இல்லைன்னா இந்த சபை நடத்த முடியாது, சபை மக்களை வழி நடத்த முடியாது நீங்க நினைக்கிறீங்க. நீங்க சபை மக்களை வழி நடத்தல, தவறா வழி நடத்தி கொண்டு போறீங்க. அதான் உண்மை. அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன், இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும், அங்கே அவைகள் நல்ல தொழுவத்திலே படுத்துக்கொள்ளும், இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். அதுதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, இந்த ஜனங்களை நீங்க சரியா போதிக்கவில்லை என்றால், நீங்க சரியா வழிநடத்தவில்லை என்றால், திருச்சபையை நீங்க சரியா வழிநடத்தவில்லை என்றால், அதை அவரே எடுத்து வழி நடத்துவார். நீங்க எல்லாம் சரியா வந்து திருச்சபைய வழி நடத்தாம பொய்யான தகவலை சொல்லி, பொய் புரட்டுகளை சொல்லி பணம் வசூல் பண்றதுலையும் உங்களுடைய வாழ்வாதாரங்களை உயர்த்தி கொள்வதிலையும் நீங்க குறியா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு திருச்சபை மக்கள் வெவ்வேறு இடங்களில போய் எனக்கு சத்தியம் கிடைக்குமா, ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ள முடியுமா என்று இன்று என்ன பண்றாங்க, மற்ற சபைகளுக்கு செல்றாங்க. இதுதான் உண்மையான ஒரு சம்பவம், விஷயம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வெள்ளங்கிய போட்டு வந்துகிட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டேன்னு சொல்றீங்க. உங்களுக்கு அபிஷேகம் என்ன ஆண்டவர் கொடுத்தாரா? அபிஷேகம் ஆண்டவரே வந்து அபிஷேகம் பண்ணாரா? ஆண்டவர் வந்து அபிஷேகம் பண்ணாரா? என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கண்டிப்பா என்ன பண்ண, செதறி எங்க போனாலும் சரி நானே என்ன பண்ணுவேன், என்னுடைய கூடாரத்துக்குள்ள என்னுடைய அரவணைப்புக்குள்ள நான் கொண்டு வருவேன்னு சொல்லி ஆண்டவரே சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? நீ சபையை குறித்து கேள்வி கேட்கிறவன் அவன் மேல சாவம் வரும், பாவம் வரும், அவன் அயோக்கியன் அப்படி சொல்றீங்க. நான் கேட்கிறேன், பிரபாகர் அவர்களே, உங்க சபையில 40 ஆண்டு காலமாக 2 நபர்கள் இருக்காங்க. உங்க சபையில நிறைய நிதி மோசடி நடக்குது. இது வரைக்கும் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? ஒரு திருச்சபையை சேர்ந்த உங்கள் திருச்சபையை சேர்ந்த ஒரு சகோதரர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இது வரைக்கும் நீங்க பதில் சொல்லியிருக்கீங்களா? மலுமிச்சம்பட்டி காவல் நிலையெல்லாம் வந்து நின்னீங்க இல்லையா, பொய்யான தகவலை சொல்லிட்டு போனீங்க இல்லையா, நாங்க இத்தனை நாளைக்குல நாங்க ஒரு விசாரணை கமிஷன் போடுறோம், நாங்க விசாரிக்கிறோம் எல்லாம் சொல்லிட்டு போனீங்க இல்லையா, இன்னைக்கு அதை நடத்துனீங்களா? அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க, திருடர்கள் கூட்டமா தானே இருக்கிறீங்க, மக்களை வஞ்சிக்கிற கூட்டமா தானே இருக்கிறீங்க. உங்க ஆலயத்துல இருந்து உங்க ஆலய மக்களுடைய காணிக்கை படத்துல என்ன பண்றீங்க, கட்சிகளுக்கு வந்து என்ன பண்றீங்க, பிரியாணி டோக்கன் அனுப்புறீங்க. ஒரு பிரியாணி டோக்கன் 150 ரூபா. உங்களை ஆண்டவர் சொன்னாரா நீ பிரியாணி போட்டு கொடு, சாப்பாட்டை விலைக்கு நீ சேல்ஸ் பண்ண வெயின்னு சொன்னாரா? பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு மக்கள் மத்தியில் என்ன சொல்றீங்க, வேத புரட்ட பண்றாங்கன்னு. தென்னிந்திய திருச்சபையை பொறுத்தளவுக்கு சிஎஸ்ஐடி பயனாளிகள் நல சங்கம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் தான் ஆணித்தரமாக எங்க சொல்லும். ஏன்னா நீங்க என்ன தவறு செஞ்சாலும் சரி, எந்த திருச்சபையா இருந்தாலும் சரி, தட்டு கேட்கிற ஒரு அதிகாரம் உள்ளதுன்னு சொன்னா சிஎஸ்ஐடி பயனாளிகள் நலச்சங்கத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அதனாலதான் நாங்க என்ன பண்றோம், நீ தப்பு பண்ணாத, நீ மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டியவன். ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்மை செஞ்சுதான் என்ன பண்ணாரு, சுற்றி திரிந்தாரு. நீ எங்கேயாவது நன்மை செஞ்சிருக்கீங்களா? ஏதாவது நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கீங்களா? உங்க ஆலயத்துல, மலுமிச்செட்டி ஆலயத்துல ஒரு ஏழைகளுக்கு ஏதாவது நீங்க உதவி செஞ்சிருக்கீங்களா? நல்ல விஷயங்களை நீங்க ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? நீங்க நல்லது செஞ்சேன்னு சொல்றதுக்கு ஏதாவது அதிகார அத்தாட்சி இருந்தாங்க சொல்லுங்க. அன்பானவர்களே, இந்த செய்தி இன்னும் தொடரும். மலுமிச்சம்பட்டி ஆலயத்தில் நடக்கிற அத்தனை முறைகேடுகளும் வேத புரட்டுகளையும், பிரபாகரன் கையில் எடுத்திருக்கிற வேத பிரமாண புரட்டுகளையும் தோலுரிக்கும் விதமாக, உண்மைகளை விளக்கும் விதமாக இந்த பயணம் தொடரும். நன்றி. உங்களை நம்பித்தான் இந்த கம்பெனி திட்டத்தை அபிவிருத்தி பண்ண போறேன். நீங்க ஸ்ட்ராங்கா வேலை செய்யணும், பயப்படக்கூடாது. போலீஸ் இருக்கு, ஜெயில் இருக்கு, இந்த எண்ணமே நமக்கு வரக்கூடாது. தெரியுமா? கவர்மெண்ட்ல மாசம் ஒரு நாள் தான் சம்பளம் கொடுக்குறோம். வயிறு எரியுது. நான் நினைச்ச போது கொடுக்குறேன் இல்லையா? அங்க படிச்சவனுக்கு தான் வேலை, அதான் உங்களுக்கு கிடையாது. இங்க திறமை இருக்கிறவனுக்கு தான் வேலை.
கை கால் ஒடிஞ்சு போதும் பயப்படாதீங்க, பென்ஷன் கொடுக்கறேன் உங்களுக்கு. எல்லாம் கூட்டு சேர்ந்து தான் பிசினஸ் ஸ்ட்ராங் பண்ணணும், தெரியுமா?